அனைவருக்கும் வணக்கம். அமீர், வெற்றிமாறன் மற்றும் பா. ரஞ்சித் 3 புதிய பிஜேபியின் பிள்ளைகள் இல்லையா? நீட்டை பற்றி பேச சொன்னால் நீட்டை பற்றி பேசாமல் ஜனநாயகனை பற்றி பேசிக்கிட்டோம், அமைச்சர்களை குறித்தும் பேசிக்கிட்டோம், சாதியை குறித்தும் பேசிக்கிட்டு சுத்திரீங்க வெக்கம் இல்லாமல். அதாவது எங்கே நீட்டை பற்றி பேசினா உதயநிதி மாட்டிப்பாரோ, அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாரே நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு அவரை போய் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு துப்பு இல்லையே அப்படின்னுட்டு அமைதியாக இருந்தீங்க இல்லையா? 5 வருஷம் கோமால அந்த மாதிரி இருந்தீங்க. அன்றைக்கு திமுகவோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம், வைகோ இது போன்ற எல்லா கட்சி தலைவரிடமும் கையெழுத்து பெற்று ஸ்டாலினிடமும் கையெழுத்து பெற்றது மட்டும் இல்லாமல் 80 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க திமுக. உதயநிதி அவர்கள் தெரியுமா உங்களுக்கு? 80 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட்டை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டு திடல்லையே குப்பையில் போட்டுட்டு போனாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு வக்கு இல்லாத கேட்காம அன்னைக்கு பொத்திக்கிட்டு இருந்துட்டு, விச் மீன்ஸ் அமைதியாக இருந்துட்டு, இன்னைக்கு வந்து சீன் போடுறீங்க இல்லையா? போய் மோடியை கேளுங்க. திமுக தலைவரை ஏன்பா இன்னைக்கு போய் சொன்னீங்க, ஏமாத்துனீங்கன்னு சொல்லி அங்கே போய் கேளுங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து சாதியை குறித்து பேசுறது, அமைச்சரை குறித்து பேசுறது, எங்கள் ஆட்சியை குறித்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு? என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறேன். 4 பட வாய்ப்புக்காக இப்படி வேண்டாம். நிறுத்திக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது. வணக்கம்.